இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2016 ரிலீஸ் ஆன டோன்ட் பிரீத் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாத எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர் ஒரு தனி வீட்ல அவர் மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட வீட்ல கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல பணம் இருக்கும். அந்த பணத்தை ஆட்டே போடணும்னு சொல்லி நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் முயற்சி பண்ணுவாங்க. வயசானவரு, அதுவும் இல்லாம கண்ணும் தெரியாது. அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு நினைச்சதான் அவரோட வீட்டுக்குள்ள போவாங்க. ஆனா அவர்கிட்ட மாட்டிட்டு இவங்க என்ன பாடுபட போறாங்கன்னு சொன்ன படம் தான் இது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏகப்பட்ட சஸ்பென்ஸும் இருக்கும். அதனால இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு 3 பேரை காட்டுறாங்க. ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள இவங்க 3 பேரும் கதவை உடைச்சு உள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் திருடிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவங்க ஹீரோயின். கூட இருக்கவன் இவங்களோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பேருக்கும் இந்த மாதிரி யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள பூந்து கையில கிடைக்கிற பொருளை எல்லாம் திருடி அது மூலியமா வர காசை வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. ஆனா இவங்களோட அம்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஹீரோயினையும் அவங்களோட தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது கொடுமை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க கொடுமையில இருந்து தப்பிச்சு எப்படியாவது கலிபோர்னியாவுக்கு போகணும்னு ஹீரோயின் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கலிபோர்னியாவுக்கு போகணும்னா ரொம்பவே பணம் தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணி பணம் சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இங்க வந்து நம்ம இருக்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தனி வீட்டுல ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்பவே வயசானவரு, அதுவும் இல்லாம அவருக்கு கண்ணும் தெரியாது. அந்த வீட்டுல 3 லட்சம் அமெரிக்கன் டாலர் இருக்கு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல. அந்த பணத்தை எப்படியாவது நம்ம திருடி ஆகணும்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் வயசானவர்னு சொல்ற, கண்ணு வேற தெரியாதுன்னு சொல்ற, அவர்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த வயசானவரோட பொண்ணு, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கார்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்காக நஷ்டஈடா கிடைச்ச பணம் தான் அது. அந்த பணம் தான் அந்த வீட்டுல இருக்குன்னு சொல்றான். ஒரு வழியா பிளான் போட்டு வயசானவரோட அந்த வீட்டுக்கும் வர்றாங்க. வீட்டுக்கு வெளியில கார்ல உட்காந்து எந்த வழியா உள்ள போலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஒண்ணு வழக்கம் போல மெயின் டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம். இன்னொரு வழி என்னன்னா, வெளிநாட்டுல வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு கீழேயே தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேஸ்மெண்ட் கட்டுவாங்க. அந்த பேஸ்மெண்டோட கதவு வழியாவும் போலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த பேஸ்மெண்டோட கதவு உள் பக்கமா பூட்டி இருக்கு. இன்னொரு வழி என்னன்னா, அந்த வீட்டோட ஜன்னல் வழியா உள்ள போலாம். ஆனா அந்த ஜன்னல் வழியா உள்ள போறதுக்கு ஏத்த ஒரே ஆள் நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் கையில ஒரு டிவைஸை கொடுத்து ஜன்னலை ஓபன் பண்ணி உள்ள குதிச்சு போகும்போது கண்டிப்பா அந்த வீட்டோட செக்யூரிட்டி அலாம் ஆக்டிவேட் ஆகி சவுண்ட் போடும். சோ நீ உள்ள போன உடனே அந்த செக்யூரிட்டி அலாம் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டா செக்யூரிட்டி அலாம் அடிக்காதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயினும் உள்ள எகிரி குதிச்சு கையில வச்சிருந்த டிவைஸை வச்சு அலாம ஆஃப் பண்றாங்க. அங்கிருந்து போய் மெயின் டோரோட கதவை ஓபன் பண்ணி விடவும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் நேரா உள்ள வரானுங்க. ஒரு வழியா 3 பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஹீரோ நேரா அந்த கண்ணு தெரியாத தாத்தாவோட ரூமுக்கு போய் கையில வச்சிருந்த மயக்க மருந்த ஸ்ப்ரே பண்றான். ஹீரோ ரொம்பவே அமைதியா தான் போயிருப்பான். பெருசா எந்த சத்தமுமே போட்டிருக்க மாட்டான். அப்படி இருந்துமே உள்ள யாரோ வந்துட்டாங்கன்றத சென்ஸ் பண்ணி அந்த கண்ணு தெரியாத தாத்தா எழுந்து உட்கார்ந்து ரொம்பவே கவனமா வேற ஏதாவது சத்தம் கேக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. எந்த சத்தமுமே போடாம மூச்சு கூட விடாம அங்கேயே மறைஞ்சு நிக்கிறான். அந்த தாத்தாவும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப தூங்குறாரு. அந்த தாத்தா தூங்கிட்டு இருக்க பெட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கன்னை செட் பண்ணி வச்சிருப்பாரு அவரோட பாதுகாப்புக்காக. ஹீரோவும் மயக்க மருந்து அடிச்சு அந்த தாத்தாவை மயக்கம் போட வைக்கிறான். தாத்தா மயங்கிட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில வந்ததுமே 3 பேரும் சேர்ந்து வீடு முழுக்க அந்த பணம் இருக்க லாக்கரை தேடி அலையறாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த பணம் இருக்க இடம் இவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கதவு மட்டும் ரொம்பவே செக்யூர்டா பூட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுல உள்ள மத்த இடம் எதுவுமே இவ்வளவு சேஃபா இல்ல. இந்த இடத்த மட்டும் இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைச்சு அந்த பூட்டை உடைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டு தாத்தா கையில கன்னோட வெளியில வராரு. மத்த பேரும் மிரண்டு போறானுங்க. ஹீரோவுக்கு நம்ம அடிச்ச மயக்க மருந்து எப்படி இந்த ஆளுக்கு வேலை செய்யாம போச்சுன்னு எதுவுமே புரியாம முடிச்சிட்டு இருக்கான். வெளியில வந்த தாத்தா கையில கண்ணை வச்சு யாரா நீங்க எல்லாம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எல்லாருமே பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் பெரிய இவன் மாதிரி தாத்தாக்கு முன்னாடி போய் நாங்க திருடுறதுக்காக வந்திருக்கோம், ஒழுங்கா எங்களுக்கு ஒத்துழைச்சு இங்க இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா உன்னை உயிரோட விட்டுருவோம், தேவையில்லாம என் கையில அடிபட்டு சாகாத, ஒழுங்கா இருந்து போயிடுன்னு சொல்லுவான். ஆனா தாத்தா அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட பேசிட்டு முன்னாடி வந்துட்டே இருப்பாரு. தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரத பார்த்துட்டு ஹீரோ நானும் கையில கண்ணை வச்சிருக்கேன், இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா கூட உன்னை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோவுக்கு இன்னொருத்தங்களை கொல்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. எப்படியாவது தாத்தாவை பயமுறுத்தணும் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ சொல்ற எதையுமே தாத்தா காதுல வாங்குற மாதிரியே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ நோக்கி முன்னேறி வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்லலாம்னு முயற்சி பண்ணுவாரு. ஆனா கையில வச்சிருந்த கண்ணை வச்சு தாத்தாவை சுடலாம்னு முயற்சி பண்ணுவான். உடனே இந்த கண்ணை பிடிச்சு ஹீரோவோட கழுத்திலேயே வச்சு ஹீரோவை போட்டு தள்ளுறாரு. கண்ணுல இருந்து வந்த புல்லட் ஹீரோவோட தலைய தொலைச்சுக்கிட்டு அடுத்த பக்கம் வெளியில வருது. சம்பவ இடத்துலயே ஹீரோ காலி. இத பார்த்ததுமே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருமே வேற வேற இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கபோர்டு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அங்க போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா தாத்தா ஹீரோயின் இருக்க அதே கபோர்டு நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. நேரா வந்து ஹீரோயின் நுழைஞ்சிட்டு இருக்க கபோர்டுக்கு பக்கத்துல ஒரு சீக்கிரட்டான
ஒரு டோர் இருக்கும். அது ஒரு செக்யூரிட்டி கோடு போட்டு ஓபன் பண்ணி உள்ள தன்னோட பணம் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறாரு. பணம் இங்கதான் இருக்கு, இன்னும் திருட போகலன்றத உறுதிப்படுத்திட்டு தாத்தா அங்கிருந்து போறாரு. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, ஹீரோயினுக்கு அந்த லாக்கரை திறக்க வேண்டிய செக்யூரிட்டி கோடு தெரியும். தாத்தா அங்கிருந்து போன உடனே அந்த லாக்கரை செக்யூரிட்டி கோடு போட்டு திறந்து உள்ள இருக்க பணத்தை அசால்ட்டா திருடுறா. லாக்கர்ல இருக்க பணத்தை எல்லாமே எடுத்து ஒரு பேக்ல போட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டும் அங்க வரான். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே நமக்கு ஆபத்து, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை வேக வேகமா எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் தாத்தா ஏற்கனவே ஹீரோவை கொண்டிருப்பாரு. ஹீரோவோட பாடியை ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு கட்டி வச்சுட்டு நேரா போய் மெயின் டோர் லாக் பண்றாரு. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தப்பிக்கிறதுக்காக இருந்த ஒரே வழியும் லாக் ஆயிடுச்சு. வேற எந்த வழியா தப்பிக்கலாம்னு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போதான் வீட்டுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பேஸ்மெண்டோட டோர் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த கதவு வீட்டுக்குள்ள இருந்து உள்பக்கமா பூட்டி இருக்கும். சோ இப்ப என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட் டோர் வழியா போயிடலாம், மெயின் டோர் வழியா போனா கண்டிப்பா அந்த தாத்தா அங்கதான் இருப்பாரு, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட் நோக்கி ஓடுறாங்க. இவங்க பேஸ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்க அதே சமயம் தாத்தா ஹீரோவோட பாடியை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தாத்தாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தது ஒரே ஒருத்தன் தான், அவனையும் நம்ம சுட்டு கொண்டுட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதே சமயம் தாத்தாவுக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு ஸ்மெல் தெரியுது. அந்த ஸ்மெல்ல மோப்ப முடிச்சுட்டே போய் பார்க்கும்போது அங்க 2 ஷூ இருக்கு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் நடக்கும்போது சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஷூவை ஒரு இடத்துல கழட்டி வச்சிருப்பாங்க. தாத்தாவும் அதை கையில எடுத்து பார்த்து வீட்டுக்கு திருட வந்தவங்க ஒருத்தன் கிடையாது, மொத்தம் 3 பேருன்னு தெரிய வருது. உடனே அங்க இருந்து அந்த கபோர்டுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு லாக்கர் வச்சிருப்பாரு. ஹீரோயின் கூட அந்த லாக்கர்ல இருந்து தான் பணத்தை திருடி இருப்பாங்க. நேரா அங்க ஓடி போய் செக்யூரிட்டி கோட் எல்லாம் போட்டு அந்த லாக்கரை திறந்து பாக்குறாரு. ஆனா உள்ள அவர் வச்ச பணம் இல்ல. பணம் திருடு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே தாத்தாவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்க இருக்க எல்லா பொருளையும் இழுத்து போட்டு உடைச்சு கத்துறாரு. அதே சமயம் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேஸ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அமைதியா எந்த சத்தமுமே போடாம தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஃப்ரெண்டு எதையோ பார்த்து மிரண்டு போய் நிக்கிறான். முகத்துல ஒரு மாதிரி மரண பயம் தெரியுது. அப்படி என்னத்தடா பார்த்தவனுங்க இவ்வளவு பயப்படுறானுங்கன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணை கை காலு வாயின்னு எல்லாத்தையுமே கட்டி நம்ம நாயை வளர்க்குற மாதிரி பேஸ்மெண்ட்டுக்குள்ள போட்டு அந்த பொண்ணை வளர்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த பொண்ணையும் காப்பாத்தி நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் இங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியுமானே தெரியல, தேவையில்லாம இந்த பொண்ணை காப்பாத்த போய் நம்ம பிரச்சனைல மாட்டிக்க கூடாது, ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லுவோம். ஆனா ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் கேட்காம ஹீரோயின் இந்த பொண்ணை காப்பாத்தியே ஆவேன்னு சொல்லி அந்த பொண்ணோட கை கால் கட்டையெல்லாம் கழட்டி விட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த வெளியில போகக்கூடிய கதவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதவு உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அந்த கதவை ஓபன் பண்ணக்கூடிய சாவியும் எடுக்கிறாங்க. ஒரு வழியா தப்பிக்க போறோம்னு சொல்லி கரெக்டா அந்த கதவை ஓபன் பண்ணதுமே வெளியில கையில கன்னோட கெத்தா தாத்தா நின்னுட்டு இருக்காரு. கதவை ஓபன் பண்ண சத்தம் கேட்டதுமே டப்பு டப்புன்னு 2 புல்லட்டை சுடுறாரு. ஒரு புல்லட் ஃப்ரெண்டோட காதை கிழிச்சிட்டு போகுது. அதே சமயம் இன்னொரு புல்லட் இப்ப காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணோட உடம்புலயே படுது. ஸ்பாட்லயே அந்த பொண்ணும் இறந்து போறாங்க. தாத்தாவை பார்த்ததுமே ஹீரோயினும் சரி ஃப்ரெண்டும் சரி எந்த சத்தமுமே போடாம அமைதியா ஒரு ஓரத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. தாத்தா மெதுவா வந்து கீழே கிடக்கிற பாடியை தடவி பார்த்து இப்ப கீழே செத்து கிடக்கிறது நம்ம கட்டி வச்சிருந்த பொண்ணுதான்றது அவருக்கு புரியுது. திடீர்னு தாத்தா கதறி கதறி அழுகிறாரு. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தாத்தாவோட பொண்ணை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே இந்த பொண்ணு தான். அந்த பணக்கார வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்து இந்த பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா தாத்தா அழுகிறத பார்த்தா இந்த பொண்ணு மேல உண்மையாவே பாசம் இருந்திருக்கும் போல. ஆனா தன்னோட பொண்ணை கொன்ன ஒரு கொலகாரி மேல எதுக்காக தாத்தாவுக்கு பாசம் தெரியல. தாத்தா இங்க அழுதுட்டு இருக்க அதே சமயம் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. வீட்டை விட்டு வெளியில வந்து பேஸ்மெண்ட் டோர் கிட்ட நின்னுதான் இப்ப நம்மள சுட முயற்சி பண்ணாரு. அப்ப கண்டிப்பா மெயின் டோர் ஓபன்ல தான் இருக்கும், அந்த கதவு வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி மெயின் டோர் நோக்கி தெரிச்சு ஓடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டுல இருந்த நாய்க்கு மயக்க மருந்து அடிச்சு மயங்க வச்சுட்டு தான் உள்ள வந்திருப்பானுங்க. அந்த மயக்க மருந்தோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போந்து எல்லா பணத்தையும் திருடிட்டு வெளியில வந்துடலான்றது தான் இவங்களோட பிளானா இருக்கும். ஆனா அந்த பிளான் கொஞ்சம் கூட நடக்கவே இல்ல. இவங்க திருடுறதுக்கு முன்னாடியே தாத்தா கண் முழிச்சு ஏகப்பட்ட கலவரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த நாயும் இவங்களை விடாம விரட்டுது. 2 பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஃப்ரெண்டு மாடியை நோக்கி ஓடுறான். ஆனா அந்த நாய் விடாம பின்னாடியே துரத்துது. நாய்கிட்ட மாட்டி கடி வாங்க கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கீழே விழுறான். கண்ணாடி எல்லாம் குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கும். வலி தாங்க முடியாம கத்துவான். அந்த சவுண்டு கேட்டு தாத்தாங்க வந்து ஃப்ரெண்ட அடி பொளக்குறாரு. ஒரு கட்டத்துல பக்கத்துல ஒரு பெரிய கத்திரிக்கோள் இருக்கும். அதை எடுத்து ஃப்ரெண்டோட கழுத்திலேயே குத்தி அதே இடத்துல அவனை கொல்றாரு. அதே சமயம் அந்த நாய் ஹீரோயினை விரட்டிட்டு இருக்கு. நாய்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஏசி வென்டிலேட்டர் வழியா உள்ள போந்து தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஏசி வென்டிலேட்டருக்குள்ளயும் அந்த நாய் விடாம விரட்டிட்டே வருது. இவங்க 2 பேரோட வெயிட் தாங்க முடியாம அந்த வென்டிலேட்டர் உடைஞ்சு நேரா கீழே வந்து பொத்துன்னு விழுகிறா. கீழே விழுந்ததுல ஹீரோயினுக்கு மயக்கமே வருது. அப்படி கண்ணை மூட போற சமயம் கடைசியா தாத்தாவோட முகம் தான் தெரியுது. அப்படியே மயங்கியும் போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பொண்ணை இதே இடத்துல கை வாயெல்லாம் கட்டி இந்த இடத்துல அடைச்சு வச்சிருப்பாரு. இப்போ அதே மாதிரி ஹீரோயினுக்கு அந்த பொண்ணோட ட்ரெஸ்
ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கை காலையெல்லாம் கட்டி அடைச்சு வச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இப்போதான் எதுக்காக அந்த பொண்ணை தாத்தா இங்க அடைச்சு வச்சிருக்காருன்ற உண்மையவே சொல்றாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல கட்டி வச்சிருந்த பொண்ணு இவரோட பொண்ணை ஆக்சிடென்ட்ல கொலை பண்ண ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு இறக்கும் போது எதுக்காக தாத்தா அழுதாருன்னா அந்த பொண்ணோட வயத்துல இவரோட குழந்தை வளருது. ஆனா இவர் வயசானவர்ன்றதுனால ரேபிஸ்ட் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணை இவரு எந்த ஒரு டார்ச்சருமே பண்ணல. இவரோட ஸ்பெர்மை எல்லாம் ஒரு டெஸ்ட் டியூப்ல சேகரிச்சு வச்சிருக்காரு. அந்த டெஸ்ட் டியூபை அந்த பொண்ணோட கருப்பைக்குள்ள செலுத்தி அதன் மூலியமா இவரோட வாரிசை அந்த பொண்ணோட வயத்துல வளர வச்சிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டா எனக்கு என்னோட வாரிசு வேணும். சோ அந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரியே என்னோட ஸ்பெர்மை உன்னோட கருப்பைக்குள்ள செலுத்த போறேன், எனக்கு என்னோட வாரிசு வேணும்னு சொல்லி கையில அந்த டெஸ்ட் டியூபை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி வர்றாரு. அதே சமயம் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஃப்ரெண்ட கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டுறாங்க. தாத்தா கையில சிசர் எடுத்து அவனை கொல்லலாம்னு வரும்போது பக்கத்துல தான் ஹீரோவோட பாடி இருந்திருக்கும். டக்குன்னு அந்த பாடி எடுத்து கவசம் மாதிரி பயன்படுத்தி தாத்தா குத்துன குத்த அந்த ஏற்கனவே இறந்து போன ஹீரோட உடம்பு மேல வாங்கிக்கிறான். தாத்தாவுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால கத்திரிக்கோல் குத்துனதும் ரத்தம் வந்ததையும் மட்டும் வச்சு ஃப்ரெண்டு செத்துட்டான்னு நினைச்சு அங்க இருந்து போயிருப்பாரு. ஆனா இப்போ அந்த ஃப்ரெண்டு அங்க கண் முழிக்கிற மாதிரி கட்டுறாங்க. அங்க இருந்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கையில ஒரு சுத்தியில எடுத்து தாத்தாவை போட்டு அடி பொழக்கிறான். அடிச்ச அடியில தாத்தா கிட்டத்தட்ட மயங்கியே போறாரு. அங்க இருந்த சங்கிலியை எடுத்து தாத்தா அங்கேயே கட்டி போட்டுட்டு மெயின் டோர் வழியா தப்பிக்கலான்னு கரெக்டா கதவை திறக்கிற சமயம் என்ன அடி அடிச்சாலும் தாத்தாவுக்கு சாவே இல்ல போல கண்ணை எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட அதே இடத்துல சுட்டு கொள்றாரு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ராத்திரி நேரத்துல திருட வந்தவங்க இப்ப திரும்ப பகல் பொழுதே வந்துருது. தாத்தாவோட வீடை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், இவ்வளவு தூரம் கண்ணு தெரியாம அவரால வர முடியாதுன்னு நினைச்சு ஒரு செகண்ட் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. ஆனா தாத்தாவால ஓட முடியாது, கண்ணும் தெரியாது. அதுவும் இல்லாம உடம்புல ஏகப்பட்ட காயங்களும் இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட நிலைமையில கூட ஹீரோயினை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. எப்படா இவ்வளவு தூரம் கண்ணு தெரியாம அந்த தாத்தா வந்தாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் சுட்டு கொன்னாருனா அது அவரோட வீடு. அந்த வீட்டுல எல்லா இடமும் அவருக்கு தெரியும். ஆனா இது பட்ட பகல் திறந்த வெளி, நல்லா கண் பார்வை தெரியவங்க கிட்ட இருந்து கூட ஈஸியா தப்பிச்சிட முடியும். இவருக்கு கண்ணு வேற தெரியாது. ஹீரோயின் எப்படி கொலை பண்ண போறாருன்னு பார்த்தா அவரோட நாயை முன்னாடி விட்டு அதுக்கு பின்னாடி தாத்தா நடந்து வர்றாரு. ஹீரோயின் போற எல்லா இடத்துக்குமே நாய் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நாயை தொடர்ந்து அந்த தாத்தாவும் வந்துட்டு இருக்காரு. நாயை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து அவங்களோட காருக்குள்ள ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. காரோட எல்லா கண்ணடியுமே மூடிட்டு உள்ள சேஃபா உட்காந்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாய் விடாம வெளியில நின்று குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், காரை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது காரோட சாவி இவங்க கிட்ட இல்ல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது காரை ஓட்டிட்டு வந்தது ஹீரோ தான். அதனால ஹீரோவோட பாக்கெட்ல அந்த கார் சாவி இருக்கும். ஹீரோயினுக்கு இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. காரை விட்டு கீழே இறங்கினா நாய்க்கு அடிச்சே சாகடிச்சிரும். காருக்குள்ளே இருந்தாலும் நாய் குறைக்கிற சவுண்ட கேட்டு தாத்தாங்க வந்து சுட்டு கொன்றுவாரு. அப்ப சூப்பரா ஒரு ஐடியா பண்ணி காரோட டிக்கியை மட்டும் லைட்டா ஓபன் பண்ணி விடுறா. உடனே அந்த நாய் ஹீரோயினை கடிக்கிறதுக்காக உள்ள வரும். அப்ப கையில இருந்து ஒரு ரோப்ப நாயோட கழுத்துல மாட்டி இன்னொரு எண்ட சீட்ல கட்டி வைக்கிறாங்க. நாய் ஹீரோவை கடிக்கலான்னு சொல்லி பக்கத்துல வரும்போது அந்த கயரோட லென்த் பத்தாம கிட்ட நெருங்க முடியல. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாய் விடாம சீட்டை இழுத்துக்கிட்டு ஹீரோயினை கடிக்க வரும். ஒரு வழியா அந்த நாயை காருக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணிட்டு வெளியில வராங்க. ஒரு வழியா நாய் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பணம் இருந்த பேக தோல்ல போட்டு கிளம்பலான்னு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. தாத்தா பின்னாடியே வந்து ஹீரோயினோட முடிய பிடிச்சு கார்ல இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணி திரும்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா பழையபடியே அதே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா கன் எடுத்துட்டு வந்து மிரட்டுவாரு. அதே சமயம் ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டோட செக்யூரிட்டி அலாரம் ஆஃப் பண்ண சொல்லி ஹீரோ ஒரு டிவைஸ் கொடுத்திருப்பான். அந்த டிவைஸ் இங்க தான் இருக்கு. இப்ப திரும்ப அந்த டிவைஸ் எடுத்து ஆஃப் பண்ண அந்த அலார்ம திரும்ப ஆன் பண்ணி விடுறாங்க. அலாரத்தை ஆன் பண்ணி விட்ட உடனே பயங்கரமா சவுண்ட் கேக்குது. தாத்தாவோட பிளஸ் பாயிண்ட் கண்ணு தெரியலனா கூட காது ரொம்ப சென்சிட்டிவான காது. ஒரு சின்ன சவுண்டா இருந்தா கூட அவரால் ஈஸியா கேட்க முடியும். அப்படி ரொம்ப சென்சிட்டிவான காதுன்றதுனால இவ்வளவு பெரிய சத்தத்தை அவரால் தாங்க முடியல. அவர் காதை பொத்திட்டு அந்த சத்தத்தை தாங்க முடியாம கீழே உட்காருவாரு. ஹீரோயின் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கையில ஒரு கம்பி எடுத்து தாத்தாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இருந்த மொத்த கோவத்தையும் கட்டுறாங்க. தாத்தாவால ஹீரோயினை ஸ்பாட் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஒரு வழியா அடிச்சு தாத்தாவை மயக்கம் போட வச்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே திரும்ப தள்ளி விடுறாங்க. அவ்வளவுதான், தாத்தாவோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா போலீஸோட சைரன் சவுண்ட் கேக்குது. அதை கேட்டதுமே ஹீரோயின் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. போலீஸ் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. தாத்தாவை கொன்னுட்டோம், அவர் செத்துட்டாரு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சதான் ஹீரோயின் அங்கிருந்து பணத்தோட தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் இந்த ஊரை விட்டு கலிபோர்னியாக்கு தப்பிச்சு போலான்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ நியூஸ்ல அந்த வீட்டையும் தாத்தாவையும் காட்டி கண்ணு தெரியாதவரு வயசானவர்னு கூட பார்க்காம இவரை அடிச்சு போட்டுட்டு இவரோட வீட்டுல இருக்க பணத்தை 2 பேர் திருட முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவரோட திறமையினால அவங்க 2 பேரையுமே இவர் கொலை பண்ணிட்டாரு. நடந்த சண்டையில தாத்தாவோட உடம்புலயும் சில காயங்கள் பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கூடிய சீக்கிரமே இவர் பழையபடி திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருவாருன்னு நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே என்ன பண்ணாலும் இந்த ஆளு சாகவே மாட்டானான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பயம் கலந்த
ஆனந்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த படமும் முடியுது. அங்க கொள்ளையடிச்ச மொத்த பணமும் ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. இதை வச்சு இவங்க கலிபோர்னியால நினைச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.